ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வஞ்சிர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்காக 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 25 சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணது, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகாய் 2 3 எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும். ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நல்லா சூடான உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் மொத்தமாக உள்ளே போட்டுடலாம். இது ஒன்று ஒன்றா போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்த இன்க்ரீடியன்ஸும் உள்ளே போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் தேவையான அளவு உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இது ஓரளவு நல்லா வதங்கின உடனே நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூன்ஸ் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டால் அந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அது போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம அதே பாத்திரத்தில் இந்த விழுதை உள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சது அதையும் உள்ளே ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே ஒரு 2 பச்சை மிளகாய் உள்ளே போட்டுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கிற வஞ்சிர மீன் துண்டுகளை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். மீன் வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா கொதிக்கட்டும். இந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து அந்த ஆயில் நல்லா அப்படியே மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மீன் துண்டெல்லாம் போட்டாச்சு. ஒரு 7 to 8 மினிட்ஸ் கொதிக்க வச்சாச்சு. ஆயிலெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே இதில் வெந்தயம் போட போகிறோம். வெந்தயமும் நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் குழம்பு வாசனையாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்தயத்தை உள்ளே போட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நல்லா தாராளமாக கருவேப்பிலை, அது 2த்தையும் உள்ளே போட்டுட்டு இதை நல்லா அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விடும்போது இது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மீன் குழம்புல ஊற்றிட போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ மீன் குழம்புல இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே நல்லா மூடி வச்சிடலாம். உடனே அதை கலக்க வேண்டாம். மீன் துண்டுகள் உடஞ்சிரும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே உள்ளே இறங்கி குழம்பு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், சுவையான வஞ்சிர மீன் குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் கிடையாது, நல்ல கொலஸ்ட்ரால் கிடையாது. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.